எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சம்மந்தமாக உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும், அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்மந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு 2024ஆம் ஆண்டு சனி வக்ர பயிற்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது, என்னென்ன புது புது விஷயங்களுக்கு காத்துட்ருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி கால புருஷனுக்கு 3வது ராசியாக வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் மிருக சிறுஷம் 3 மற்றும் 4ஆம் பாதமும், திருவாதிரை முதல் 4 நட்சத்திர பாதங்களையும், புனர்பூசம் முதல் 3 நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? முதல்ல வந்து சனி எப்போ வக்ரம் பெறுகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, தற்போது உங்கள் ராசிக்கு பாக்கியத்தில் சனி பகவான் இருக்காருங்க. பாக்கியத்தில் கூடிய சனி பகவான் தற்போது பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் 29ஆம் தேதி தான் இருக்கின்ற கும்ப ராசியில் வக்ரம் பெறுகிறார். ஸோ இவர் வந்து எப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். கிட்டத்தட்ட 4.5 மாதம் சரிங்களா, சனி பகவான் ராசிக்கு பாக்கியத்தில் வக்ரம் பெற போகிறார். இப்போ வந்து இவர் ராசியை விட்டு ராசிக்கு போக போகிறது, வேற ராசிக்கு போக போகிறது இல்லை, கும்ப ராசிக்குள்ள தான் இருக்க போகிறார். என்ன ஒன்று ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரத்துக்கு பின்னாடி வரப்போகிறார். அதுதான் வந்து வக்ரம். தன்னை இருக்கின்ற இடத்துல இருந்து பேக் ஃபார்வர்ட் ஆகி சனி பகவான் வந்து பின்னோக்கி வரப்போகிறார் சரிங்களா. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்ற ஒரு கிரகம், தன்னுடைய மூலத்திரிகோண வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் வக்ரம் பெறும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சில சாதகமற்ற விஷயங்கள் காத்துட்ருக்குங்க. ஆனால் ஒரு வகையில் சாதகமும் ஒரு வகையில் சாதகமற்ற விஷயங்களும் காத்துட்ருக்கு. அது என்னென்னு சொல்லிட்டு நான் தெளிவாக சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவான் 8ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். இப்போது பாக்கியாதிபதினு சொல்லப்படக்கூடிய ஒரு கிரகம் 9ஆம் இடத்துல அமர்ந்து வக்ரம் பெறும்போது கண்டிப்பாக பாக்கியங்கள் கொஞ்சம் தடை அப்படின்றது ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சுப செலவுகள் அப்படின்றது கண்டிப்பாக உண்டுங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சில அத்தியாவசிய செலவுகளை கண்டிப்பாக உண்டு பண்ணி கொடுக்கும். நல்ல ஒரு செலவுகள், நல்ல ஒரு பண விரயங்கள் அப்படின்றது காத்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தை பார்வை செய்வார். 6ஆம் இடத்தை இதனால் வரைக்கும் சனி பகவான் பார்த்து வந்த நிலையில குரு பகவானும் தற்போது 6ஆம் இடத்தை பார்க்கறது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து செலவுகளை கொடுத்தாலும் இந்த கடன், நோய், எதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கும். பிரச்சனைகள் கண்டிப்பாக கட்டுக்குள்ளே வரும். அதே மாதிரி மறைமுகமான வழியில் இருந்து வந்த எதிர்ப்புகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அனைத்தும் வந்து ஓரளவுக்கு இந்த காலத்தில் உங்களோட கைக்குள்ளே வரும். உங்கள் கையை மீறி எந்த விஷயமும் போகாது சரிங்களா. அதோடு மட்டும் இல்லாமல் வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காதவுடைய கைகள் கண்டிப்பாக ஓங்கி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னதான் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சாலும், என்னதான் கஷ்டப்பட்டு நீங்கள் வேலை செஞ்சாலும் மூத்த அதிகாரிகள் கிட்ட நல்ல ஒரு பெயர் அப்படின்றது கிடைச்சிருக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய குறை கண்டுபிடிச்சிட்டே இருந்திருப்பாங்க உங்கள் வேலை. ஸோ அத்தகைய விஷயங்கள் இனி வரும் காலையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆனவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் மெல்ல மெல்ல சரியாகக்கூடிய ஒரு தருணமாக அந்த தருணம் கண்டிப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கறது கண்டிப்பாக சிறப்பான ஒரு அமைப்பு தான். 4ஆம் இடத்துல கேது இருக்கிறது தவறுங்க, ஆனால் கேதுவை குரு பகவான் பார்க்கறது சிறப்பு தான். ஸோ அப்போ இந்த காலகட்டம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நல்ல ஒரு ஏற்றங்களை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் கண்டிப்பாக ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு டைம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க இந்த டைம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாக்குங்க. பிள்ளைகள் நினைச்சு உங்களுக்கு இருக்கின்ற இயக்கங்கள், கவலைகள் அனைத்தும் வந்து தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராட் போகிறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு டைம் அப்படின்னே சொல்லலாம். அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வந்து இப்போ உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து வெளிநாடு போக முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் நல்ல ஒரு வேலையில் உங்களால் வந்து பணியில் போய் அமரவும் முடியும் இந்த டைமில். ஸோ அப்போ மிதுன ராசிக்காரங்க இந்த டைம் நல்லபடியாக பயன்படுத்திக்கிறது சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் குரு பகவான் 12ஆம் இடத்துல 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீடு கட்டுறது, வீடு வாங்குறது அல்லது நிலம் வாங்குறதுக்காக நீங்கள் வந்து செலவு செய்ய ஒரு தருணமாக இந்த தருணம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடு, மனை, வாகனம் போன்ற
சுப விஷயங்களுக்காக, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல ஒரு விஷயத்துக்காக இந்த டைமில் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் மீனராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து பாக்கியத்தில் சனி பகவான் வக்ரம் பெறது என்ன நடக்கும்னா, தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட வழியில் சில சாதகமற்ற விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அதே மாதிரி தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே சில கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்ணும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா தந்தைக்கு ஏதாவது உடல் ஆரோக்கியத்தில் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து சேர்க்கறது, ஹெல்த்தில் ப்ராப்ளம் கொண்டு வர்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படும். நல்லா கேட்டீங்க. ஒன்று அப்பா புள்ள உறவில், அப்பா அல்லது அப்பா பொண்ணு உறவில் கொஞ்சம் பிரச்சனையை உண்டு பண்ணி கொடுக்கும். அல்லது நாங்கள் 2 பேருமே ரொம்ப நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரும் என் மேலே நிறைய பாசம் வச்சிருக்காருன்னா உங்கள் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா தந்தை வழி உறவுகளால் சில சாதகமற்ற விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் சனி பகவான் தற்போது கை வைப்பார். ஸோ அப்போ வந்து இதில் கொஞ்சம் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கணும் இந்த காலகட்டத்தில். அது மட்டும் இல்லாமல் ரத்த பந்தம் சம்பந்தப்பட்ட உறவுகள்கிட்டையும் கொஞ்சம் நீங்கள் கவனம் அதிகமாக எடுத்துக்கணும் இந்த டைமில் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் மற்ற எல்லா கிரகங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சுகபோகமான வாழ்க்கையை எடுப்பில் கொடுத்துரும். ஆனால் சனி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே வந்து ஒரு கஷ்டத்தை கொடுத்து அதன் பிறகு கொடுப்பார். கஷ்டத்தின் மூலமாக கஷ்டம்னா என்னன்னு முதல்ல அவனுக்கு காண்பிச்சு அதன் பிறகுதான் வந்து அவனை வந்து ஏற்றத்துக்கு கொண்டு செல்வார் இந்த சனி பகவான். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் வந்து ஜாதகத்துல எப்படி இருக்காருன்னு பாருங்க. அவர் வந்து ஒரு நல்ல ஒரு வலுவான ஒரு தன்மையில இருக்காரு அப்படின்னா, அவ்வளவு வக்ரம் பெற்று இருந்தாலும் சரிங்க, இந்த டைம் உங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் சனி வக்ரம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக சனி பகவான் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்துட்டு போகிற வாழ்க்கையில். சனி பகவான் சனி திசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு காலம் கடந்து நிலைத்து நிற்கும். சரிங்களா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தின் மூலமாக ஒரு ஏற்றத்தை தருகின்றவர் சனி பகவான். சுற்றி இருக்கிற நபர்கள் எப்படிப்பட்டவங்க, சுற்றி இருக்கக்கூடிய முகத்திரையே கிழிச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் இப்படிலாம் நடந்து இப்படிலாம் அடிபட்டு வந்தால் தான் நம்ம மேலே போகுன்ற ஒரு எண்ணத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா எடுத்தடுப்புல மேலே போய் வச்சுட்டா உடனே ஒரு பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக கீழே வந்தால் திரும்ப எழுந்து வர முடியாது அவன் ஜாதகனால. ஆனால் சின்ன வயசுலேருந்தே அல்லது ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அடிபட்டு மேலே வரவன் கண்டிப்பாக எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்து ஜெயிச்சு வந்துடுவான். ஏன்னா அவன்கிட்ட அந்த மனப்பக்குவம் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவத்தை சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். அதுதான் சனி. ஸோ சனி நினச்சி யாரும் பெரிதாக பயம் கொள்ள தேவையில்லை. சனி ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக கூடிய விரைவில் நல்ல ஒரு ஏற்றகரமான நல்ல ஒரு வளர்ச்சியான ஒரு காலகட்டம் உங்களுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சனி ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்வை செய்ய போகிறார். அதே மாதிரி ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகுங்க. 10ஆம் இடத்துல உடைய ராகு இந்த பட்டம், பதவி, பெயர், புகழ், அந்தஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதாவது 10ல் ஒரு பாவியாச்சும் இருக்கணும், அல்லது 10ல் ஒரு சர்ப்ப கிரகமாச்சும் இருக்கணும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது தற்போது மிதன ராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துல இந்த ராகு இருக்கிறது கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ராகு என்ன பண்ணும்? தொழிலில் புதிய புதிய யுத்திகளை கையாள வைக்கும், புதிய புதிய வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும். எப்படிலாம் வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் மேலே வரலாம், இதெல்லாம் பண்ணால் இந்த வியாபாரத்தை மேலே கொண்டு வர முடியும், எப்படிலாம் பண்ணால் இந்த தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நிலைக்கு வர முடியுன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கும். புதுசாக யோசிக்க வைக்கும், புதிய புதிய ஐடியாஸை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த ராகு. ஸோ அதனால் ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் பெற முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தன்மையில் ராகு வந்து கொடுத்து வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தை இந்த ராகு கொடுக்க போகிறார் அப்படின்னே சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் வேலை இல்லாமல் இருக்கிறவங்க அல்லது வேலை இழந்தவங்க அல்லது ஏற்கனவே பணியிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டவங்க இவங்க எல்லோருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு உத்தியோகம், நல்ல ஒரு வேலை கண்டிப்பாக புதிதாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிளிக் ஆகும். பட் ஏன்னா இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சனி வக்ரம் ஆகிறதுனால கொஞ்சம் அதிர்ஷ்டம் அப்படின்ற விஷயம் 107 கை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக 3rd அட்டம்ப்ட்ல உங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து நல்ல ஒரு முயற்சி நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த காலகட்டம் வெற்றி வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும். அதே மாதிரி பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் நீங்கள் எடுத்துக்கணும். பிள்ளைகள் மேலே கொஞ்சம் கூடுதல் அக்கறை நீங்கள் எடுத்துக்கணும் இந்த காலகட்டத்தில். மேலும் திருமணமாகி அந்த குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புள்ள கொஞ்சம் இவங்க அக்கறை எடுத்துக்க ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ஃபினான்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால கொஞ்சம் பொருளாதாரம் சார்ந்த வகையில் பார்க்கும்போது வருமானம் ஒரு பக்கம் வந்தாலும் செலவுகள் கண்டிப்பாக இருந்துட்டு தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போ வீண் செலவுகளை குறைச்சிக்குங்க, பணத்தை முடிஞ்ச வரைக்கும் சேமிச்சு வைக்க கற்றுக்குங்க. ஏன்னா பணம் கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் செலவாக போகுது இந்த டைமில். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த செலவுகளை ஒன்று யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்காக செலவு பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பணத்தை வந்து பத்திரமா எங்கேயாச்சும் போய் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் விஷயம். ஸோ இதை மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.
அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்.